அமிர்தசரஸ் பொற்கோயிலில் காவல் பணியில் இருந்த முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் காவல் பணியில் இருந்தார் என விளக்குகிறது இந்த தொகுப்பு. பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் சுக்பீர் சிங் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுதான் இது நடந்தது ஏன்? அவர் ஏன் அங்கு காவலில் இருந்தார்? பஞ்சாபில் கடந்த 2007 முதல் 2017 ஆண்டு வரை சிரோமணி அகாலி தளம் ஆட்சியில் இருந்தது. அப்போது பிரகாஷ் சிங் பாதல் முதலமைச்சராகவும் 2009 ஆண்டு முதல் அவரது மகனான சுக்பீர் சிங் பாதல் துணை முதலமைச்சராகவும் இருந்தனர். 2015 ஆண்டு சீக்கியர்களின் முக்கிய குருவான குரு கிரந்த் சாஹிப்பின் தியாகம் குறித்து அவதூறாக பேசியதாக தேரா சச்சா சௌதா தலைவர் குர்மீர் ராம் ரஹீம் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ஆட்சியில் இருந்த அகாலிதளம் கட்சி குர்மீர் ராம் ரஹீமுக்கு மன்னிப்பு வழங்கியது. இதையடுத்து சீக்கிய அமைப்பின் தலைவரான ஜாதேதார் கடந்த 2ஆம் தேதி பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோருக்கான தண்டனையை அறிவித்தார். பிரகாஷ் சிங் பாதல் உயிரிழந்த நிலையில் சீக்கிய சமூகத்தின் பெருமை என அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அவரது மகனான சுக்பீர் சிங் பாதல் மத ரீதியாக குற்றமிழைத்தவர் என அறிவிக்கப்பட்டார். தனது தவறை ஒப்புக்கொண்ட சுக்பீர் சிங் பாதல் தண்டனையையும் ஏற்க சம்மதித்தார். இதையடுத்து டாங்கா எனப்படும் மத ரீதியான தண்டனையும் சுக்பீர் சிங் பாதலுக்கு வழங்கப்பட்டது. சுக்பீர் சிங்குக்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பதால் கழிவறை சுத்தம் செய்வது போன்ற தண்டனை அல்லாமல் பாதுகாவலருக்கான உடையை அணிந்து அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென அறிவிக்கப்பட்டது. மேலும் நான் பாவி என்பதை குறிக்கும் வகையிலான அட்டையையும் கழுத்தில் அணிய வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டது. அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சுக்தேவ் தின்சா உள்ளிட்டோரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென தண்டனை விதிக்கப்பட்டது. இது தவிர 7 பேர் கழிவறைகளை கழுவவும் கோயில்களில் பாத்திரங்களை கழுவவும் தண்டனை விதிக்கப்பட்டது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையின்படி சுக்பீர் சிங் பாதல் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் செவ்வாய்க்கிழமை தனது காவல் பணியை தொடங்கினார். மற்றவர்கள் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பணியிலும் பாத்திரங்களை கழுவியும் தண்டனையை நிறைவேற்றினர். சுக்பீர் சிங் பாதல் 2வது நாளாக காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த நபர் ஒருவர் சுக்பீரை நோக்கி திடீரென துப்பாக்கியால் சுட்டார். எனினும் அருகே இருந்த அவரது ஆதரவாளர்கள் சுதாரித்துக் கொண்டு அந்த நபரை தடுத்ததால் சுக்பீர் உயிர் தப்பினார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நரேன் சிங் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். அவர் மீது பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் கடத்தியதாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. துப்பாக்கிச்சூட்டை பெரிதுபடுத்தாமல் சுக்பீர் சிங் பாதல் பொற்கோயிலில் பாத்திரங்களை கழுவினார்.